உங்களை வீட்டில் வாவ் சொல்கிற அளவு ஒரு சிக்கன் ரெசிபி செய்யலாமா? இந்த வீக் நான் என் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்கிற ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சொல்லலைன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணுற மசாலாஸ் எல்லாமே என்எல் ஹோம் ஃபுட்ஸில் நாங்கள் மேக் பண்ணது தான். எங்கள் கைப்பட எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆர்டர் பண்ணுங்கள், நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் 1/2 kg சிக்கனு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், என்னென்னலாம் அதில் மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதுவும் இதுலேயும் 2த்துலேயும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணணும். அதுலேயும் தயிர் போட்டுட்டு மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் 2த்துலேயும் போட்டுடலாம். அது கூடவே மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் 2த்துக்குமே, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூடவே ஃபைனலாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கஸ்தூரி மெத்தியை நல்லா மிக்ஸ் பண்ணி கையில் போட்டு நசுக்கி சேர்த்துருங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவராவது கண்டிப்பாக நம்ம இதை ஊற விடணும். நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டும் தனித்தனியாக தான் நம்ம ஊற விட போகிறோம். கடாய் எடுத்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் இது கூட சேர்த்துருவோம். இதை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகணும். அந்தளவு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இதை ஃப்ரை பண்ணி நீங்கள் சிம்லேயே வச்சு விடுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி இது நம்ம அப்பப்போ கலரி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுதுலாம் சேர்த்துக்கிறதுனால இது நல்லா ஃப்ரை ஆனோன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கனை மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்துட போகிறோம். சேர்த்துட்டு அப்படியே நம்ம ஒரு 5 to 10 minutes மூடி போட்டு சிம்லேயே வச்சோன்னா சிக்கனும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் மூடி எடுத்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் சூப்பராக வெந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெசிபி ரெடி ஆகிடும். நம்மளோட ஃபைனல் ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அவங்க இந்த ஏரியாவில் சரௌண்டிங்ஸில் வில்லிவாக்கம் நியர் 5 kilometers இருந்தால் நாங்கள் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.